வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 40. ராயவரம் ஜங்ஷன். சாதாரணமாகவே ஒரு ரயில்வே ஜங்ஷனை போல கலகலப்பான இடம் வேறு கிடையாது என்று சொல்லலாம். அதிலும் ராயவரம் ஜங்ஷனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அங்கே 4 முக்கியமான இடங்களுக்கு போகும் 4 ரயில் பாதைகள் வந்து சேர்கின்றன. ஆகவே பகல் இரவு 24 மணி நேரமும் ஸ்டேஷன் கலகலவென்றுதான் இருக்கும். ஆஹா, அங்கே எத்தனை விதமான வாசனைகள் தான் கலந்து வருகின்றன. தாழம்பூ, ரோஜாப்பூ, வெட்டிவேர், மறுக்கொழுந்து வாசனை, மசால் வடை, காராபூந்தி வாசனை, சாம்பார் சாதம், தயிர் சாதம் வாசனை, ரொட்டி, பன், பிஸ்கோத்து வாசனை, புகையிலை வாசனை, சுருட்டு புகை வாசனை, அழுகிய ஆரஞ்சு தோல் வாசனை, வாழைப்பழத்தோல் வாசனை, மனுஷர்கள் மேலிருந்து வரும் சென்ட், ஜவ்வாது, வேப்பெண்ணெய் வாசனை. கங்கையிலே மூழ்கிய பின் ராமேஸ்வரத்திலே தான் குளிப்பது என்ற திட சங்கல்பத்துடன் வரும் வடக்கத்தியர்களுடைய அழுக்கடைந்த துணிகளிலிருந்து வரும் வாசனை. அம்மம்மா, இந்த வாசனைகளையெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து எண்ணினால் குறைந்தது 30,000 வாசனை இராதா? அப்புறம் எத்தனை தினசான மனிதர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். பட்டிக்காட்டு குடியானவர்கள், பட்டணத்து நாகரிக புருஷர்கள், உச்சிக்குடுமிய மனிதர்கள், கிராப்பு தலைக்காரர்கள், குல்லா அணிந்தவர்கள், தொப்பி தரித்தவர்கள், பட்டை நாமங்கள், சந்தன பொட்டுக்கள், முறுக்கு மீசைகள், முகச்சவரங்கள், நீண்ட தாடிகள். ஸ்திரீகளிலேதான் எத்தனை விதம். கொரநாட்டு புடவை தரித்தவர்கள், புதுச்சேரி சில்க் அணிந்தவர்கள், நெற்றி நிறையும்படி குங்குமம் பொட்டு இட்டவர்கள், கண்ணுக்கு தெரியாதபடி சிறு சாந்து பொட்டு வைத்தவர்கள், தலையை பின்னி தொங்க விட்டவர்கள், பின்னலை எடுத்து கட்டியவர்கள், பின்னாமல் கொண்டை போட்டு கொண்டவர்கள், வைரக் கம்மல்கள், தொங்குகிற டோலாக்குகள், அங்கே கிளம்புகின்ற சப்தங்கள் எத்தனை வகை. ரயில் ஊதும் சப்தம், என்ஜின் புகைவிடும் சப்தம், மணி அடிக்கும் சப்தம், மசால் வடை, முந்திரி பருப்பு என்று விற்கும் சத்தம், குழந்தைகள் கூக்குரலிடும் சப்தம், ஸ்டேஷனுக்கு வெளியே ஜட்கா வண்டிகள் கடகடவென்று ஓடும் சப்தம், மோட்டார் ஹாரன்களின் சப்தம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஜனங்கள் பேசுகிற கலகல சப்தம். ஒரு ரயில் பிளாட்பாரத்திலேயே நம்முடைய காதில் விழுகிற பேச்சுக்களைப் போல சுவாரஸ்யமானது வேறொன்றும் கிடையாது என்று சொல்ல வேண்டும். கொஞ்சமாவது மூளையே இல்லாதவர்கள் ராஜ்யத்தை ஆண்டால் வேறென்னதான் நடக்கும் என்று ஒரு அரசியல்வாதி சொல்லி கொண்டு போகிறார். ஐயர்வாள் என்ன தீட்சை வளர்க்கிறா போலிருக்கே, ஆத்திலே எத்தனை மாதம் என்று கேட்கிறார் ஒரு கர்நாடக பேர்வழி. அம்மா, எனக்கு ஒரு ரயிலு வண்டி வாங்கி கொடு என்று மூக்கால் அழுகிறது ஒரு சின்ன குழந்தை. அது வாங்கி கொடுக்க சொல்வது பொம்மை ரயிலைத்தான், நிஜ ரயிலை அல்ல. ஏன் சார், இன்றைக்கு பேப்பரில் என்ன ஒரு இலவும் இல்லையே என்று சொல்லி கொண்டு போகிறார் ஒரு பத்திரிகை பிரியர். அடே ராமு, பரீட்சையில் கோட்டடிச்சிட்டையாமே, இப்படி கையை கொடு என்று ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபனுடைய கையை பிடித்து குலுக்குகிறான். ராயவரம் ஜங்ஷன் இப்படி கலகலப்பாக இருந்து கொண்டிருந்தது. சென்னைக்கு போகும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வண்டி வருகிற நேரம் நெருங்கிவிட்டபடியால் ஜனங்கள் பெட்டி படுக்கைகளுடன், மூட்டை முடிச்சுகளுடனும், குழந்தை குட்டிகளுடனும் கூட்டம் கூட்டமாக வந்து பிளாட்பாரத்தில் சேர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி வந்தவர்களில் திருச்சிற்றம்பலம் பிள்ளையும் அவரது குடும்பத்தினரையும் நாம் பார்க்கிறோம். மேற்பாலத்திற்கு போகும் படிக்கட்டின் அடியில் விழுந்திருந்த நிழலில் ஒரு பெட்டியின் மேல் உட்கார்ந்திருந்தாள் கல்யாணி. அத்தை அவள் பக்கத்தில் நின்றாள். திருச்சிற்றம்பலம் பிள்ளையும் அவருடைய மனைவி, குழந்தைகளும் அங்கும் இங்கும் ஓடாமல் தடுத்து நிறுத்தும் பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். வண்டிக்காரர்கள் 2 பேர் கையில் தார்குச்சியுடன் பயபக்தியோடு சற்று தூரத்தில் நின்றார்கள். அந்த பிளாட்பாரத்தில் கூடியிருந்த அவ்வளவு ஸ்திரீகளுக்குள்ளும் கல்யாணிதான் அழகும் வசீகரமும் பொருந்தி விளங்கினாள். அவ்வழியே போன ஸ்திரீகள் அவளை பொறாமை பொங்கிய கண்களுடன் பார்த்து கொண்டு போனார்கள். புருஷர்கள் எங்கேயோ பார்க்கிற பாவனையில் அவளை பார்த்து கொண்டு போனார்கள். பட்டு உருமாலையும் ஜவ்வாது பொட்டும் தரித்த ஒரு இளைஞன் அவ்வழியாக குறுக்கே நெடுக்கே 5-6 தடவை போய்விட்டான். முதலில் 2 நிமிஷம் கல்யாணி பிளாட்பாரத்தின் நாலாபுறமும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தாள். அப்புறம் பட்டென்று அவள் முகத்தில் ஒரு மாறுதல் உண்டாயிற்று. கவனத்துடன் எதையோ கேட்பவள் போன்ற பாவனை தோன்றிற்று. 5 நிமிடத்திற்குள் அவளுடைய முகத்தில் 1000 விதமான பாவங்கள் காணப்பட்டு மறைந்தன. வியப்பு, கோபம், ஆவல், ஆத்திரம், சந்தேகம், பரபரப்பு, இவ்வளவு பாவங்களும் மாறி மாறி தோன்றின. அவளுக்கு கொஞ்ச தூரத்தில் சிலர் கும்பலாய் நின்று பேசிக்கொண்டிருந்தது அவளுடைய காதில் விழுந்ததுதான் இதற்கு காரணமாகும்.
கூட்டத்தில் ஒருவர் சொல்கிறார், அதை ஏன் கேட்கிறீர்கள்? சென்னை பட்டணமெல்லாம் ஒரே கொள்ளென்று போயிருக்கு. அடடா, அந்த திருடனுக்கு சாமர்த்தியத்தை சொல்லுகிறார்கள், அப்படியே சொல்லுகிறார்கள். கூட்டத்தில் இன்னொருவர், ஏன் சார், அது எப்படி? பெரிய கூட்டத்திலே அத்தனையும் போலீஸ்காரர்களுக்கும் டிமிக்கி கொடுத்துவிட்டு அவன் தப்பித்து கொண்டான். நம்ப முடியாத அதிசயமாயிருக்கிறதே. முதல் மனிதர் பாருங்கள், ஸ்டேஜ் மேலேயே அப்படியே அலாக்காய் ஒரு தாவு தாவினானாம். நாடகம் பார்க்க வந்திருந்தவர்களின் தலைமையிலேயே நடந்து 2 எட்டிலேயே போய்விட்டானாம். இன்னும் ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? அவனை அரெஸ்ட் செய்ய வந்திருந்த போலீஸ் டெபுட்டி கமிஷனர் மோட்டார் வண்டியை வாசலிலேயே நின்று கொண்டிருந்ததாம். அந்த வண்டியைத்தான் அவன் விட்டுக்கொண்டு போய்விட்டானாம். வேறொருவர், அவன் எங்கேதான் போயிருப்பான் என்று ஏதாவது தெரிந்ததா? எங்கே போயிருப்பான்? பழையபடி கொள்ளிடக்கரைக்குத்தான் போயிருப்பான். நாணர்காட்டிலே புகுந்து விட்டால் அப்புறம் யாராலே கண்டுபிடிக்க முடியும்? 1000 போலீஸ்காரர்கள் தான் வரட்டுமே. ஆமாம், நாணர்காட்டிலே புகுந்து விட்டால் சாப்பாட்டுக்கு என்ன வழி? அது தெரியாதா உங்களுக்கு? கொள்ளிடக்கரையில் ஏதோ ஒரு கிராமத்தில் அவனுக்கு யாரோ ஒரு பெண் பிள்ளை இருக்கலாம். இதற்கு என்ன சார் இவ்வளவு ரகசியம்? முத்தையன் போகிற ஊரெல்லாம் தான் அவனுக்கு ஒரு பெண்டாட்டி இருக்கிறாள் என்று சொல்கிறார்களே. சீச்சி, ஏன் இப்படி கண்ணா பின்னாவென்று பேசுகிறீர்கள்? நம்முடைய வழக்கமே இப்படித்தான். 1 என்பதை 10 என்கிறது. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? பட்டணத்திலே பெண் பிள்ளைகளெல்லாம் ஒரே அடியாய் அவனுடைய மோகத்திலே முழுகி கிடக்கிறார்களாம். அதென்னமோ அவனிடத்தில் ஒரு வசீகரண சக்தி இருப்பதாகவே சொல்கிறார்கள். நாடக மேடையில் அவன் முகத்தை திறந்து காட்டினானோ இல்லையோ, எத்தனையோ பெண் பிள்ளைகள் மூர்ச்சை போட்டு விழுந்து விடுவார்களாம். பாருங்கள், கடைசி நாளன்று நாடகத்தன்று கூட ஒருத்தி மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டாளாம். அதென்னமோ சுவாமி, இந்த பக்கமெல்லாம் அவனுக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல பெயர். என்னதான் கொள்ளைக்காரனாய் இருந்தாலும் இதுவரையில் ஒரு ஸ்திரீக்காவது அவன் கெடுதல் செய்ததில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு நாளைக்கு அவன் அகப்படப் போகிறான். அப்போது எல்லா பொய் நிஜமும் தெரிந்து போகிறது. கல்யாணி இவ்வளவுதான் கேட்டாள். உடனே ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். திருச்சிற்றம்பலம் பிள்ளையை கூப்பிட்டு, அப்பா, எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கிறது. நான் திருப்பதிக்கு வரவில்லை. நீங்கள் போய் வாருங்கள். நானும் அத்தையும் திரும்பி பூங்குளத்திற்கே போய் விடுகின்றோம் என்றாள். திருச்சிற்றம்பலம் பிள்ளை திடுக்கிட்டு, என்ன அம்மா இப்படி சொல்கிறாய்? டிக்கெட் கூட வாங்கியாகிவிட்டதே என்று கேட்டார். அவர் என்ன சொல்லியும் பிரயோஜனப்படவில்லை. கல்யாணி பிடிவாதமாய் திரும்பித்தான் போவேன் என்று சொன்னாள். இதற்குள் ரயில் வந்துவிடவே திருச்சிற்றம்பலம் பிள்ளை வேறு வழியில்லாமல், சரி அம்மா, நல்ல வேளையாய் வண்டிக்காரர்களும் இருக்கிறார்கள். திரும்பி ஜாக்கிரதையாய் போய் சேர். வீட்டிலும் ஜாக்கிரதையாயிரு என்று 100 தடவை ஜாக்கிரதைப்படுத்திவிட்டு மனைவி மக்களுடன் ரயில் ஏறினார். ஸ்டேஷனை விட்டு ரயில் நகர்ந்ததும் கல்யாணியும் அத்தையும் வெளியே வந்து மாட்டு வண்டியில் ஏறி பூங்குளத்திற்கு பிரயாணமானார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.